Hello everyone, welcome back to my channel Pretty Indian Lifestyle. So இன்னைக்கு வீடியோ ஒரு Astringent பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Astringent எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, என்ன ஏது, Astringentக்கும் டோனருக்கும் என்ன வித்தியாசம், எப்படி யூஸ் பண்ணும், அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம் அப்படின்னா Astringent. ஸோ Astringent அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ லிக்விட் பேஸ்ட் ஃபார்ம். இதிலே ரெண்டு இருக்குது, ஆல்கஹால் ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டும் இருக்குது, வித்தவுட் ஆல்கஹால் ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டும் இருக்குது. மோஸ்ட்லி ஆல்கஹால் இல்லாமல் வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஐசோப்ரோபைல், அதாவது ரப்பிங் ஆல்கஹால் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுதான் இதில் மெயினான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வித்தவுட் ஆல்கஹால் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், என்ன ஏதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஆஸ்ட்ரிஞ்சென்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மெயின்லி ஆஸ்ட்ரிஞ்சென்ட் இஸ் ஃபார் ஆயிலி ஸ்கின். ஏன் அப்படின்னா ஸ்பெஷலாக ஆக்னி ப்ரோனாக இருக்காங்க இல்லையா, அந்த பிரேக் அவுட்ஸ் நிறையா இருக்குது, ஆக்னி ப்ரோனாக இருக்குது, ரொம்ப ஆயிலாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டுங்கிறது ஒரு பெரிய பூன் தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அட் த சேம் டைம் ப்ராப்பராக கரெக்டான ஃபார்மில் யூஸ் பண்ணலைனாலும் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு ரொட்டீன், அவங்க ஸ்கின் கேர் ரொட்டீனில் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும், எதோ மார்னிங் ஆர் ஈவினிங். வேறஸ் ஆக்னி இல்லை இந்த பிரேக் அவுட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க அவங்களுடைய டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஆஸ்ட்ரிஞ்சென்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னை ரொம்ப கிளியராக வச்சுக்கும். நம்ம ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம போர்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகும். ஒரு மாதிரி நமக்கு இதை யூஸ் பண்ணோன்னாவே பிர்ன்னு பிடிக்கும் நம்ம ஸ்கின். ஸோ ஒரு மாதிரி டைட் ஆகிறது நமக்கே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஆயிலில் இப்போ இருக்கிற ஆயிலெல்லாம் எக்ஸஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் எவ்வளோ ட்ரையாக ஃபீல் ஆகும், அது டெஃபினட்டாக ஆஸ்ட்ரிஞ்சென்ட் கொடுக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரிட்டேட்டட் ஸ்கின்னை நம்ம கிளியர் பண்ணலாம். இன்ஃப்ளமேஷன் ஏதாவது எரிச்சல் இருக்குது அப்படின்னா லைட்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆகும். ஆன்டி பாக்டீரியல் பெனிஃபிட்ஸ் ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டில் நிறைய இருக்குது. அதனால தான் இது யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் லுக், பார்க்கும்போது ஒரு ரெஃப்ரெஷிங் லுக் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டோட பெனிஃபிட்ஸ். இதில் நம்ம வித்தவுட் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, முடிஞ்சளவு ஆல்கஹால் இல்லாமல் யூஸ் பண்ணுறது பரிச்சயம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடி கேர்லேருந்து ஆஸ்ட்ரிஞ்சென்ட். இது 100% நாட் டெஸ்டட் ஆன் அனிமல்ஸ், பேரபன் ஃப்ரீ எல்லாமே. என்னோடய ப்ராடக்ட்ஸ் ஒரு சிலது மட்டும்தான் ஏதாவது அந்த பேரபன்ஸ் விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறஸ் மற்றது எல்லாமே முடிஞ்ச அளவு 99% ஹெர்பல் அண்ட் 100% வீகன், பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் பெஸ்ட் ஏதோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் அயூர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் ஹெர்பலில், அதுவும் நல்லாயிருக்கு அந்த ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டும். ஸோ வேறு ஏதாவது ஐ நீட் டு கிவ் அ ட்ரை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பாடி கேர் ஆஸ்ட்ரிஞ்சென்ட் வாங்கினேன். உண்மையிலே சொல்கிறேன், அயூரும் ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது, பாடி கேர் ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டும் சூப்பராக இருக்குது. ஒரு டைம் வாங்கினீங்க அப்படின்னாவே வருஷக்கணக்கில் வருது. ரொம்ப ரேராக தான், நம்ம ஆஃபன் யூஸ் பண்ண போகிறதில்ல, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உண்மையிலே டெஃபினெட்லி இட்ஸ் வர்த் அ ட்ரை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வித் ஆல்கஹால் சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்னோட ஆக்னி இருக்குது இல்லைங்களா, அது இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பீலிங் தோலாக செதிலாக உரியும், ரெட்னஸ் ஆகும், அப்புறம் இன்னும் ஜாஸ்தி அந்த பிரேக் அவுட்ஸ்லாம் அதிகம் ஆகும், நம்ம ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதனால தான் முடிஞ்சளவு வித்தவுட் ஆல்கஹாலே நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப்போஸ் நமக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்றவங்க, இது ஆயிலி ஸ்கின்னுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு ஹைட்ரேட்டிங் டோனர் இல்லாட்டி ஒரு ஆயில் ஃப்ரீ டோனர் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆயிலி ஸ்கின்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா, குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இப்போ இது ஒரு காட்டனில் நம்ம எடுத்து டேப் பண்ணி என்ன பண்ணோம்னா ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கே நமக்கு ஆக்னியோ பிரேக் அவுட்ஸோ இருக்கோ அங்கே மட்டும், அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இல்லை நோஸ் டீ ஜோன் ஏரியாவில் ஜாஸ்தியாக உங்களுக்கு ஆயில் செக்ரீட் ஆகுனா நீங்கள் அங்கே மட்டும் அப்ளை பண்ணாவே போதுமானது. கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் ஃபாலோ அப் வித் அ சன்ஸ்க்ரீன். ஒரு நல்ல SPF வச்சு ஒரு சன்ஸ்க்ரீனை நீங்கள் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும்.
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டும் டோனரும் ஒரே ஒர்க் தான் செய்யுது. நம்ம ஏன் ஆஸ்ட்ரிஞ்சென்ட் யூஸ் பண்ணுறோம், அப்போ டோனருக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஆஸ்ட்ரிஞ்சென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டோனர் இட்ஸ் ஜஸ்ட் ஈவன் அவுட்ஸ் யுவர் ஸ்கின் டோன். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய ஸ்கின் டோனை வந்து ஃபுல்லாக வந்து அது வந்து க்ளீன் அப் பண்ணும், ஈவன் ஆக்கும். வெரஸ் ஆஸ்ட்ரிஞ்சென்ட் அப்படி கிடையாது. ஆஸ்ட்ரிஞ்சென்ட் வந்து இதுவும் லிக்விட் பேஸ், அதுவும் லிக்விட் பேஸ் தான். ஆனால் இது வந்து ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுடைய பிரேக் அவுட்ஸ் ஆக்னி எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆஸ்ட்ரிஞ்சென்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆக்னி ப்ரோன் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா சைடும் இருக்கணும் போது ஃபுல்லாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. சீக்ஸில் இருக்குன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்ஸில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோன்னா ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டில் வந்து ஆல்கஹால், சிட்ரிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் இதெல்லாம் தான் இருக்குது. வேறு ஸ்டோனரில் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. லைக் ரோஸ் வாட்டர், கிளிசரின், கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேரும்போது இட் ஈவன்ஸ் அவுட் யுவர் ஸ்கின் டோன். வேறு சிட்ரிக் ஆசிட் அண்ட் சாலிசிலிக் ஆசிட், ஆல்கஹால் இருந்தபோது நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் ஏரியாஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நீங்கள் ஆஸ்ட்ரிஞ்சென்ட் அந்த சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்கின் வந்து அந்த டைட்டன் ஆகும் இல்லையா, அந்த டைட்டன் ஆகிறது வந்து இட்ஸ் நேச்சுரல், குவைட் நேச்சுரல், ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்ச நேரத்துலேயே அது சரியாக போயிடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, ஆக்னி ப்ரோனுக்கு உண்மையிலே வந்து இது வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆஸ்ட்ரிஞ்சென்ட். அதே மாதிரி ஆல்கஹால் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி வாங்குங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் இதில் வந்து மென்தால் இருக்கிறனால ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் தென் இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் 129. ஐயூரும் அவ்வளோதான் வந்தது, லைக் 150 rupees அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்தது. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ ஆஸ்ட்ரிஞ்சென்ட் அண்ட் டோனர் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மற்ற வீடியோஸும் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ மறக்காமல் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னாலும் நான் கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் you can definitely ask me. So see you next video. Take care. Bye.